கார்த்திகை புராணம் 6ஆம் அத்தியாயம். தீபதான விதி மகத்துவம். மன்னரே, ஒருவர் 5 புனித நீர்களை கஸ்தூரியுடன் கலந்து 1 மாதம் முழுவதும் தூய சந்தன நீரில் நீராடினால் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டால் அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார். அதேபோல் கார்த்திகை மாதம் முழுவதும் ஒரு கோவிலில் விளக்கேற்றி வழிபட்டால் அவர் கைவல்ய நிலையை அடைவார். விளக்கேற்றுவதற்கு முன் அரிசியை எடுத்து சுத்தம் செய்து சடங்குகளை செய்ய வேண்டும். அரிசி மாவு அல்லது கோதுமை மாவால் ஒரு பெரிய வட்ட வடிவம் ஒன்றை செய்து அதில் பானைகளை நிரப்பி பசும் பாலை ஊற்றி ஒரு விளக்கேற்றி அந்த பெரிய உருண்டையை ஒரு பிராமணருக்கு தானம் செய்யுங்கள். ஒருவர் முடிந்தவரை தட்சணை கொடுக்க வேண்டும். இந்த முறையில் கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கடைசி நாளில் வெள்ளியால் ஒரு உருவம் செய்து தங்கத்தால் ஒரு வண்டலை உருவாக்கி பசும்பாலை நிரப்பி பசும்பால் நிரம்பியவுடன் முன்பு செய்தது போல் கோதுமை மாவால் ஒரு பிரமிடை தயார் செய்து பசும்பாலை நிரப்பி ஒரு விளக்கேற்றி இந்த மாதத்தில் தானம் செய்த பிராமணருக்கு கொடுங்கள். இதை தானம் செய்த பிராமணருக்கும் கொடுத்தால் அனைத்து செல்வங்களையும் அடைவது மட்டுமல்லாமல் முக்தியையும் அடைவார்கள். தீபம் தானம் கொடுப்பவர்கள் இந்த பிரார்த்தனையை கூற வேண்டும். எல்லாம் அறிந்தவர், தெய்வீகமானவர், அனைத்து செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் உடையவர். விளக்கு எரிகிறது, அமைதியானது, ஒளி பிரகாசமாக இருக்கிறது. பின்வரும் பாடலை கூறிய பிறகு விளக்கை அர்ப்பணிக்க வேண்டும். இதன் பொருள் எல்லா வகையான அறிவையும் எல்லா வகையான செல்வத்தையும் தரும் இந்த விளக்கை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். இவ்வாறு விளக்கை அர்ப்பணித்த பின்னர் ஒருவர் பிராமண சமாராதனை செய்ய வேண்டும். சக்தி உடையவர்கள் இல்லை என்றால் 10 பிராமணர்களுக்கு ஒரு விருந்து படைத்து அவர்களுக்கு ஒரு கிண்ணம் சோறு படைக்க வேண்டும். இதை செய்பவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருப்பார். செல்வம், கல்வி மற்றும் நீண்ட ஆயுளை பெறுவார். இது குறித்து ஒரு புராண கதை உள்ளது. அதை நான் தங்களுக்கு விளக்குகிறேன் என்று வசிஷ்ட மாமுனிவர் ஜனக மன்னரிடம் கூறினார். காம வெறி கொண்ட விதவை சொர்க்கத்தில் அழுகிறாள். பண்டைய காலங்களில் திராவிட நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் வசித்து வந்தாள். அவள் திருமணமான சிறிது நேரத்திலேயே அவளுடைய கணவர் இறந்துவிட்டார். அவளுக்கு குழந்தைகளோ உறவினர்களோ இல்லை. எனவே அவள் மற்றவர்களின் இல்லங்களில் பணியாளாக பணி செய்து அங்கேயே உணவு உட்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியின் அளவீடாக உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் வழங்கப்பட்டால் அந்த பொருட்கள் அவர் மற்றவர்களுக்கு அதிக விலைக்கு விற்று அதனால் தான் குவித்த பணத்தை வட்டிக்கு கடனாக கொடுத்து அதிக பணத்தை சேகரிப்பார். மேலும் திருடப்பட்ட பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி மற்றவர்களுக்கு அதிக விலைக்கு விற்றும் பணத்தை சேகரிப்பார். அவள் சேகரித்த பணத்தை வட்டிக்கு கடன் கொடுத்தும் பணக்காரர்களின் இல்லங்களில் பணியாளாக வேலை செய்தும் வார்த்தைகளால் அவர்களை மகிழ்வித்தும் வாழ்ந்தாள். எவ்வளவு சம்பாதித்தாள்? அவள் ஒரு நாள் கூட உண்ணா நோன்பு என்பது இருக்கவில்லை. ஆனால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள். அவளுக்கு தியானம் செய்ய தெரியாது. மேலும் சடங்குகளை செய்து புனித யாத்திரை செல்பவர்களை அவள் இழிவாக பார்த்தாள். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு தானிய அரிசியை கூட கொடுக்கவில்லை. அதை தானே சாப்பிடவும் இல்லை. ஆனால் செல்வத்தை சேகரித்தாள். சிறிது காலம் கடந்து விட்டது. ஒரு நாள் ஒரு பிராமணர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாயகருக்கு சேவை செய்ய புறப்பட்டார். வழியில் அவர் அந்த பெண் வசிக்கும் கிராமத்திற்கு வந்தார். அன்று அவர் அங்குள்ள ஒரு சத்திரத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தினார். கிராமத்தின் நல்லது கெட்டதுகளையும் அந்த ஏழை பெண்ணின் கதையையும் அறிந்த அவர் அவளிடம் சென்று, அம்மா, என் கருணை வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் நான் கூறும் வார்த்தைகளை கேளுங்கள். நம் உடல்கள் நித்தியமானவை அல்ல.
அவை நீர்க்குமிழ்கள் போன்றவை. மரணம் நம்மை ஒரு நொடியில் அழைத்துச் சென்று விடுமா என்று யாராலும் கூற இயலாது. 5 பூதங்களாலும் 7 பூதங்களாலும் ஆன இந்த உடலின் உயிரும் ஆன்மாவும் போய்விட்டால் தோல் மற்றும் சதை அழுகி துர்நாற்றம் வீசி அருவருப்பானதாக மாறும். இந்த உடல் நித்தியமானது என்று நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இது அறியாமையால் பிறந்த ஒரு தீய எண்ணம். அம்மா, கவனமாக சிந்தியுங்கள். ஒரு வெட்டுக்கிளி நெருப்பைக் கண்டு அதை உண்ண எண்ணி அதன் அருகே சென்று அது சாம்பலாகிறது. அதேபோல் ஒரு மனிதனும் இந்த உடல் நித்தியமானது என்று நம்பி இருளில் அழிந்து போகிறது. எனவே அதை உட்கொள்ளாதீர்கள், மற்றவர்களுக்கு கொடுக்காதீர்கள். ஆனால் நீங்கள் அநியாயமாக சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து புண்ணியம் சம்பாதிக்கவும். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தினமும் நினைவில் கொள்ளுங்கள். விரதங்களை செய்து முக்தி அடையுங்கள். உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக வரும் கார்த்திகை மாதத்தில் காலையில் நதியில் நீராடி தானம் செய்து பிராமணர்களுக்கு உணவளித்தால் நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவராகி உங்கள் அடுத்த பிறவியில் அனைத்து புண்ணியங்களையும் அடைவீர்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். பிராமணரின் வார்த்தைகளால் வற்புறுத்தப்பட்ட விதவை தனது மனதை மாற்றிக்கொண்டாள். அன்று முதல் தானம் செய்து கார்த்திகை மாத விரதத்தை கடைபிடித்து மறுபிறவி எடுத்து முக்தி அடைந்தாள். அதனால் தான் கார்த்திகை மாத விரதத்தில் இவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. கந்த புராணத்தில் வசிஷ்ட மாமுனிவர் கூறியுள்ளபடி 6ஆம் அத்தியாயமான 6ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.